இந்த 1/2% வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ பேராசைப்பட முடியும்? இன்றைக்கு விஜய் வந்துட்டார். விஜயகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் விஜய் பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 6 சீட்டு தான் தருவேங்கிறாங்களா, ராஜ்யசபா சீட்டு அஷூரன்ஸ் கிடையாதுன்ட்டாங்களாம். நம்ம இவ்வளவு நாள் போராடிட்டு 6 சீட்டா அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இந்த ஆசைங்கிறது சாதாரண ஆசையில் பேராசை. நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ண அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஒரு கட்டத்தில் வந்துருவாங்க. சரி வா, உனக்கு அவ்வளோதானே வேணுவா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கேப்டன் ஆவேசமாக பேசுவார், ஆனால் அப்பப்போ ஒரு சாதாரண மக்களுடைய கஷ்டங்களை பற்றி நிறைய பேசுவார். அவர் திராவிட கட்சிகள் செய்ய தவறியதை சொல்லுவார். திராவிட கட்சிகள் இப்படியும் அப்படியும் செய்யுது மாதிரி திமுக டைரெக்டாக அட்டாக் பண்ணுவார். ஏன்னா அவர் அரசியல் ஓரளவு தெரியும். இவருக்கு இந்த பையனுக்கு அரசியல் தெரியல. ஸோ இவங்களை பொறுத்தவரை பணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்சி நடத்த அவங்க பணம் ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு. இந்த பணத்துக்காக இவ்வளவு நாள் இழுபறி நடக்குதுங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் விஜய்கிட்ட போனால் இந்த அமௌண்ட் கிடைக்காது, 100% கிடைக்காது. விஜய் கொடுக்க மாட்டார். பிரேமலதாவே ஒவ்வொரு நேரமும் ஒரு மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி இவங்கள்ட்ட பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் யாரும் அவங்களுக்கு ஒரு கிச்சன் கேபினட் ஒன்று இருக்குது, அவங்க யோசிக்கிறாங்க, டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க, வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க. அப்படியே மைண்டு ஓடிட்டே இருக்குது. இது எங்கே போய் நிற்குன்னு யாருக்குமே தெரியாது. வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சார். தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தயாராகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 போட்டியாளர்கள் மட்டும் அவங்களோட இடம் என்ன, எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியாமலே இருக்குது. ஒன்று ராமதாஸ், இன்னொன்று தேமுதிக, இன்னும் ஓபிஎஸ். ராமதாஸ் பற்றி நம்ம கடைசி வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ தேமுதிக பற்றி இப்போ பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க தேமுதிக ஏன் எங்கேயும் போகாமல் இருக்குது? இந்த குரல் அரசியலில் பிரேமலதாக்கு ரொம்ப பொருந்தும். வள்ளுவர் என்ன சொல்வார்னா, வினை வழி, தன் வழி, மாற்றான் வழி, துணை வழி, தூக்கிச் செயல். சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு எல்லா வலிமையும், வலினா வலிமை, எல்லா வலிமையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தன் வலிமை என்ன, துணை வலிமை என்ன, மாற்றான் வலிமை என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அந்த வினையோட வலிமை என்ன? இங்கே வினையோட வலிமை என்ன? எலெக்ஷன். எவ்வளோ பவர்ஃபுல் எலெக்ஷன் இது. தன் வலிமை, நம்ம வலிமை என்ன, இதை தெரிஞ்சுக்காம துணை வலிமை என்ன? துணை வலிமை ஒன்றுமே இல்லை. நீங்கள் இருக்கீங்க, விஜய் பிரபாகர் பேசிட்டு இருக்காரு, உங்கள் மச்சான் இருக்காரு. நீ பேரம் பேசலாம், தப்பு இல்லை. நீ பேரம் பேசுறதுக்கு முன்னாடி உன் வலிமை என்னன்னு யோசிக்க வேண்டாம். கடைசியாக நடந்த எலெக்ஷனில் 2021, சரியா, 2021 எலெக்ஷனில் நீங்கள் வாங்கின ஓட்டு 1/2%. அதுவும் அமமுகவோட சேர்ந்த ஓட்டுது. இந்த 1/2% வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ பேராசைப்பட முடியும்? அதாவது விஜயகாந்த் முதல் எலெக்ஷனில் 2006 நின்னாரா, அப்போ விருத்தாச்சலத்தில் நின்னார், தனியாக நின்னார். அப்போ தேமுதிகவுடைய ஓட்டு பர்சன்ட் 8 தான். ஒரு சில தொகுதியில் மட்டும் 20%லாம் வந்திருக்கு. அது சும்மா 2-3 தொகுதியில். ஆவரேஜ் பார்த்தா 8%. 8 சொச்சம். 2011 சட்டமன்ற தேர்தல், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. விஜயகாந்த் அப்போ ஜெயலலிதாவோட அலையன்ஸ் வச்சுருந்தார். அப்பயும் அவரோட ஓட்டு என்ன, 7.5%, 8க்குள்ளே கிடையாது, 8க்கு கம்மியாயிடுச்சு ஜெயலலிதாவோட அலையன்ஸ் வச்சு. ஆனால் அலையன்ஸால் அவர் அவுட் ஆஃப் 41 29 தொகுதி ஜெயிச்சார். 3வது எலெக்ஷன் மறுபடியும் தனியாக போயிட்டார் சின்ன பார்ட்டிஸோட. விஜயகாந்தே முதலமைச்சராக அவங்க ரொம்ப ஓவராக இது பண்ணாங்க. அவங்க தங்களோட நிலைமை புரியாத ஆடினாங்க. விஜயகாந்த் எம்ஜிஆர் இல்லை, அதை புரிஞ்சிக்காதே அவரை முதலமைச்சராக ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்பயும் அவர் ஓட் பேங்க் இறங்கி போச்சு. ஸோ அவர் விருத்தாச்சலம் ஜெயிச்சார், ரிஷிவேந்தியத்தில் ஜெயிச்சார், உளுந்தூர்பேட்டையில் தோற்று போயிட்டார். அப்புறம் அந்த டவுன்ஃபால் இப்போ அது அப்புறம் தேரவே இல்லை. நான் சொல்கிறது சட்டசபை எலெக்ஷன் மட்டும் சொல்கிறேன். இந்த கணக்கு பார்லிமெண்ட்லேயும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்படியே தான் போயிட்டுருக்கு. அவர் அவங்க ப்ரொசீஜர் ஒன்றும் திடீர்னு பார்லிமெண்ட்டில் ஏறிச்சு இறங்கிச்சு ஒன்றும் கிடையாது. ஊருக்கு, அதாவது எம்எல்ஏ தொகுதிக்கு 2000, 2500, 3000 இப்படி தான் இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரென்த்து அவ்வளோதான். அதே சமயம் இப்போ ரீசெண்டாக விருதுநகர் தொகுதியில் இவர் நின்னார், விஜய் பிரபாகர் நின்னார். அதில் தான் மாணிக்கம் தாக்கூர் நின்னார். அதில் இவர் நல்ல ஓட்டு வாங்கியிருக்காரு. அது கூட அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியில் இவ்வளோ க்ளோஸாக வர முடிய வாய்ப்பே இல்லை இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அதிமுக கூட்டணியில் இவ்வளோ க்ளோஸாக வந்தார். அவ்வளோதான் அவரோட ஸ்ட்ரென்த், இவ்வளோதான். அந்த
ஏன் விருதுநகரை சூஸ் பண்ணால் அங்கே தெலுங்கு பேசுகிற மக்கள் நிறைய இருக்காங்க. அதனால அங்கே வந்து அவ்வளோ வாங்க முடிஞ்சுது. அது அதிமுக கூட்டணியிலேன்னா சாத்தியமே இல்லை. அவர் வந்து என்னுடைய கெஸ் படி பார்த்தா ஏதாவது ஒரு 80,000 1,00,000த்துக்குள்ளே தான் வாங்குவார் அவர், அந்த கூட்டணி இல்லைன்னா. ஸோ அவருடைய விஜயகாந்த் கட்சியோட கிராஃபை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அது மிசரபிள் ஃபெயிலியர். அவங்க வந்து பெருசாக வாங்கவே இல்லை. வாங்காத போது நீங்கள் பெரிய ஆசைகள் படுவது என்பது அர்த்தமற்றது. நீங்கள் கலை யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். பெரிய கட்சிகளே இங்கே தடுமாறிட்டு இருக்கு. இன்றைக்கு விஜய் வந்துட்டார். விஜயகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் விஜய் பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அந்த அவருடைய ஃபேவரட் ஏரியா இருக்கு பாருங்கள், 1 இயர் பெல்ட். 1 இயர் பெல்ட்டில் நிறைய எரோஷன் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது. ஏன்னா விஜயகாந்தோடைய ரசிகர்கள் நிறைய விஜய் பக்கம் போகிறது வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து நாம் தமிழர் ஓட்டு, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஓட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் விஜய் பக்கம் போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஓட்டு போடுறவங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் தேமுதிக ஓட்டு அந்த அவருடைய ஏரியா இருக்குது பாருங்கள், ஏரியா நான் சொல்கிறது உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் பக்கத்தில் உள்ள தொகுதிகள், ரிஷிவந்தியம், இந்த ஏரியாலாம் இருக்குது பாருங்கள். இங்கே இதெல்லாம் அவங்க அடர்த்தியாக அவங்க ஆளுங்க இருக்காங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. விருத்தாச்சலம், இங்கே எல்லாத்துலேயுமே விஜயகாந்த் ஓட்டு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நான் விசாரித்தவரை பழைய ஓட்டு இல்லைங்க, கேப்டனுக்கு போடுவாங்க. அந்த கேப்டனுக்கே உளுந்தூர்பேட்டையில் போடலை லாஸ்ட்டில், அவர் கடைசியான எலெக்ஷனில். அந்த ஓட்டில் எவ்வளோ எரோஷன், அதாவது எத்தனை ஓட்டு போயிடுச்சுங்கிறது தெரியல உங்களுக்கு. தெரியாதையே அவங்க இருக்கிற ஓட்டே ரொம்ப கம்மியாக, அதுலேயும் எவ்வளோ போச்சுங்கிறது தெரியாது. விஜய் எவ்வளோ எடுத்துக்கிட்டாரோ எடுக்க போகிறாரு தெரியாது. இவ்வளோ ஒரு நெருக்கடியான நேரத்தில் பிரேமலதா மேடம் வந்து ஆசைப்படுவது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த ஏடிஎம்கே கூட அவங்க நின்று 2011 மட்டும்தான் ஒரு 29 திருச்சி எம்எல்ஏ வர்றாங்க வந்து. அதுக்கு பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி முதல்ல பிரதமர் ஆகிறாரு. அந்த தேர்தலில் வந்து பாஜக கூட்டணிலாம் இருக்காங்க. அதுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெற்றி கூட கிடையாது. எல்லாருமே தோற்றுருக்காங்க வந்து. கடைசி எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு 5% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அமமுக கூட நின்று, அமமுகவே டிடிவி தினகரனே 2.3% ஓட்டு வாங்கியிருக்காரு வந்து. ஸோ இவ்வளோ பலமிழந்த பிறவும் ஒரு அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஏன் தேமுதிகவை எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா? பிஜேபிக்காரங்களுக்கு தெரியாதா? தெரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் சொன்னால் உங்கள் கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும். அதாவது மைத்ரேயன் வெளில வந்துட்டார். முதல் பிஜேபியில் இருந்தார், ஏடிஎம்கே இருந்தார், இப்போ திமுகவில் இருக்கார். நடுவில் அவர் காணா போயிருந்தார். மைத்ரேயன் ஒரு மாஸ் லீடரே இல்லை. மைத்ரேயனை ஏன் டிஎம்கே சேர்த்துக்கிச்சு? கொஸ்டின் நம்பர் 1. எஸ்வி சேகர் மயிலாப்பூரில் கொஞ்சம் லோக்கலில் பேசுகிற அளவுக்கு தான், லோக்கலில் உள்ளவங்கெல்லாம் வந்து அவரை வந்து எல்லாருக்கும் தெரியும், மயிலாப்பூர் மாதிரி ஏரியாவில் தெரியும். மற்றபடி அவருக்கு ஒன்றும் பெரிய பறந்துபட்ட ஒரு செல்வாக்கு இல்லை. நான் சொல்கிறேன், இந்த 2 பேருமே கவுன்சிலர் எலெக்ஷன் வேணால் தட்டு தடு மாதிரி ஜெயிக்கலாம், அதுக்கு தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்றார். சேகரை வந்து நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்லாம் கூட அவரோட நாடக விழாவில் பேசுறதும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், வாணிமகாலில். அப்போ இவங்களையும் அவர் சேர்த்துக்கிட்டாரு. ஒரு கட்சிக்கு எல்லோரும் இந்த கட்சியில் இருக்காங்கிற தோற்றம் முக்கியம், அதை புரிஞ்சுங்க. அந்த தோற்றம் இருக்கு பாருங்க, அந்த பிம்பம் அது முக்கியம். இவங்கள்ட்ட என்ன ஓட்டு இருக்கு, இவங்கள்ட்ட என்ன ஓட்டு இருக்குங்கல்ல. பிராமணர்களும் எங்கள் பக்கம் இருக்காங்க. திமுக என்பது பிராமணர்களுக்கு எதிரான கட்சி அல்ல, அவர்களும் எங்களோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி தான் ஒரு கட்சிங்கிறது அவங்க பல யோசிக்க பண்ணுவாங்க. அப்போ இவங்க கையில் ஓட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் பல தேர்தல்களில் திமுக வந்து ரொம்ப நேரவாக ஜெயிச்சிருக்கு. உதாரணமாக துரைமுருகன் வந்து ரொம்ப நேரவாக ஜெயிச்சார். 1000 ஓட்டு கம்மி, 700 ஓட்டு 700 ஓட்டு தான் கிட்டத்தட்ட ஜெயிச்சார். இப்போ நீங்கள் சொல்கிறபடி இந்த மாதிரி கட்சிகள்லாம் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்கறதுனால தான் சில சமயம் அவங்களாம் தப்பிக்கிறாங்க. யார், எந்த துரைமுருகன்? திமுகவில் ஒரு பில்லர் மாதிரி, இடி மின்னல் மழை மாதிரி. துரைமுருகன், கா சுப்பு, ரஹ்மான் கான், அவங்க 3 பேரையும் அப்படி கலைஞர் அவ்வளோ செல்லமாக வச்சுருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சீனியர் லீடர் இன்னி வரலும் திமுக மினிஸ்ட்ரியில் இவ்வளோ சீனியர் மேன், அவரே வந்து தட்டு மாதிரி ஜெயிக்கிறாரு, 1000த்துக்கு கம்மி இல்லை. அப்போ நம்ம வந்து எதையுமே இங்கிலீஷில் டேக் இட் ஃபார் கிராண்டடாக நினைக்கக்கூடாது. எல்லாரும், அதாவது சாதாரணமாக சொல்கிற பழமொழி, சிறு துரும்பும் பல்குத்த உதவும்.
அதனால நம்ம இவங்கெல்லாம் ஒன்றும் எதுக்கு இவங்கெல்லாம் நம்ம வந்து கொண்டு இழுக்கணும் அப்படின்னு நினச்சா அரசியலில் வந்து நீங்கள் நான் அப்படி நினைப்போம். ஆனால் அரசியல்வாதிகள் தொகுதிக்கு 1000 ஓட்டு இருந்தால் கூட விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை எந்த ஓட்டும் வெளில போயிடக்கூடாது. ஒரு தேமுதிக அங்கே ஓட்டுருக்கு, விஜயகாந்த் ஃபாலோவர் இருக்கான், அதையே மிஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரேமலதா என்ன நினைக்கிறாங்க, எல்லா கட்சியும் எங்களை தேடிட்டு இருக்கு, எங்களை கூப்பிடுது, எங்கள்கிட்ட பேசுது அப்படிங்கிறாங்க. உங்கள் ஸ்ட்ரென்த்துக்காக இல்லை, அவங்க சின்ன ஓட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சாதாரண நம்பரில் உள்ள ஓட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்களுக்கும் தெரியும் தன்னோட ஸ்ட்ரென்த் என்னென்னு. ஆனாலும் இது பேரம் பேசுகிற நேரம், இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கறக்கணும். அது என்னென்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் பேரம் பேசுறது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா 2006 தேமுதிக விஜயகாந்த் தொடங்கிலேருந்து ஆரம்பித்து எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு தான் முதல் தேர்தல் நின்னார். அதுக்கப்புறம் 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு தான் இருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் சீமான் மட்டும் தான் அந்த உறுதியோடு இருக்கார், எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது. இப்படி எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லைன்னு அறிவித்த விஜயகாந்தோட கட்சி இன்னைக்கு வந்து 2 கட்சி கூடயும் ஒரே நேரத்தில் பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது, அங்கே பேசிக்கிட்டு இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக 2011 ஜெயலலிதாவோட அலையன்ஸ் வச்சுக்கிறது கூட விஜயகாந்த் ரொம்ப யோசிச்சார். ஏன்னா அவருடைய பிஏ ஒருத்தர் இருக்கார், ஒரு பேர் சொன்னால் விரும்ப மாட்டார். அவர் இன்றைக்கி என்கிட்ட கான்டாக்டில் இருக்கார், கட்சியில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து விருப்பப்படவே இல்லைங்க, ஷோ வந்து எப்படியாவது விஜயகாந்தை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாரு. ஏன்னா விஜயகாந்துக்கு பவர்ஃபுல் மேன் அவர் வந்தால் அந்த இது கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சி ரொம்ப போராடினார். விஜயகாந்தை பிடி கொடுக்காத பேசினார். ஆனால் சோட்ட பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பேசுவோம், ஃபோனில் வருவார். விஜயகாந்த் ஃபோன் இவர்கிட்ட தான் இருக்கும், நான் சொல்கிறேன் பிஏட்ட தான் இருக்கும். நான் தான் ஷோ பேசுகிறேன், கேப்டன்கிட்ட ஃபோனை கொடுப்பா அப்படிம்பாரு. அவரு தான் அப்படி அதிகாரமாக பேச, டக்குன்னு ஃபோனை கொடுத்துருவேன். சொல்லுங்கண்ணா நம்பரு. இப்படி பல முறை ஃபோன் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த டயத்தில் கலைஞர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இருந்தார் அல்லது அந்த பண்ணியிருந்தாருன்னா ஜெயலலிதா அது ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டாங்க. அதுக்கு ஷோ மாதிரி ஆட்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இல்லாட்டினா கலைஞர் வந்து அதை பயன்படுத்திப்பார், அவர் ஜெயிச்சிருப்பார். ஆக்சுவலாக 2016 கலைஞர் விஜயகாந்த் கூட்டணிக்காக வெயிட் பண்ணுவார், பழம் நழுவி பாலில் விழும்லாம். ஆமாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பயே வந்து விஜயகாந்த் ரொம்ப ஹெஸ்லேட் பண்ணி தான் நம்மளுடைய ஆட்டிடியூடு ஒத்து போக முடியாத ஒரு ஆட்டிடியூடில் நம்ம இவங்கள்ட்ட சேரலாமா நிறைய யோசிச்சிருக்காரு. ஏன்னா ஜெயலலிதாவோட ஆட்டிடியூட் தெரியும். அதனால தான் விஜயகாந்தால் ரொம்ப நாள் அந்த கூட்டணி தாங்கல். ஏன் தெரியுமா, அவரை அனுசரித்து போகிற ஆளே இல்லை. அவர் சட்டசபையிலே அவர் இந்த கூட்டணியெலாம் முடிஞ்சு எலெக்ஷன் ஜெயிச்சு 6 மாதத்துலேயே நாக்க மாட்டேங்கிட்டாரு. இந்த மாதிரி தரங்கட்ட ஆட்களோட கூட்டணி வைக்கிறது நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஜெயலலிதா வெளிப்படையாக பேசி சட்டசபையில் பெரிய கலட் ஆகிடுச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ விஜயகாந்த் இயல்பாக அந்த கூட்டணி மேலே ஒரு பெரிய ஆர்வம் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அவர் வேறு வழி இல்லாமல் ஷோ மாதிரி ஆட்கள் பேசும்போது அவரால் தவிர்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை, இப்போ வாங்க நீங்கள் சொல்கிறாப்புல விஜயகாந்த் நிறைய உழைச்சார் அந்த கட்சிக்காக. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் உடம்பு இடம் கொடுக்கல. பிரேமலதாவை பொறுத்தவரையிலும் கட்சிக்கு உழைப்புங்கிறது அவங்க வந்து அப்பப்போ இங்கே வரதும் அன்னதானம் கொடுக்குறதும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களேஞ்சு பயங்கர டூர் பண்ணி இந்த கட்சி ரொம்ப ஆவேசமாக பேசி இன்னும் வந்து ஆக்டிவாக அவங்க இறங்கலை. ரொம்ப அதிகபட்சம் அவங்க வந்து டூர் போகிறதுக்கு ரொம்ப எப்பயாவது தான் போகிறாங்க. அவங்க வந்து இந்த கட்சியை வளர்க்கலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, கேப்டனுடைய சமாதி அங்கேயே வச்சு கேப்டன் ஆலயம்னு அதுக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அன்னதானம் பண்ணி டெய்லி 150 பேர் அங்கே சாப்பிட்றப்பல பண்ணி இந்த கலைபுரம் பண்ணாலே அது கட்சி வளர்ந்துரும்னு நினச்சிட்டாங்க. அது மெதுவாக என்னாச்சு போச்சு, கழுத தேஞ்சுன்னு சொன்னாங்களே அதுமாரி தேஞ்சு போயிடுச்சு. அது தேஞ்சு போன கட்சி இது. இப்போ அவங்கள பொறுத்தவரை அவரும் சுதீஷும் உடம்பு சரியில்லை, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கட்சிக்கு சரியான அட்வைசர்ஸ் இல்லை. பண்ருட்டி மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை அங்கே. அடுத்தவங்க பேச்சை கேட்டு அப்படிதானா இப்படிதானு சொல்லி கேட்குற ஆள் இல்லை. அவங்க நல்ல அட்வைசர்ஸ் கூட வச்சுருக்கணும். இவங்க இறங்கி நிறைய வேலை செய்யணும். நல்ல தமிழ்நாடு முழுக்க நிறைய ஏரியா சுற்றணும். அதில் நம்ம பேக்கெட்ஸ் எது, நம்முடைய ஏரியாஸ் எது, அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்கணும். இந்த மாதிரி வேலைகள் அவங்க செஞ்சாப்புல தெரியல, நான் பார்த்த வரை சொல்கிறேன். அவங்கள பொறுத்தவரை மெட்ராஸில் உட்காந்துட்டு கேப்டனுடைய சமாதியில் போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பண்ணுறது, அந்த பப்ளிசிட்டி வருது, அதுவே பொருள்னு நினச்சிட்டாங்க. அது போகாது. அது இப்போ எலெக்ஷன் நேரத்தில் திராவிட கட்சிகள் 2 பேருக்குமே, அதுவும் கலைஞருடைய சாமர்த்தியம் பாதி வந்து இவர்கிட்டையும் இருக்குது, ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் இருக்குது. ஸோ அவருக்கு தெரியுமில்ல இந்த கட்சியோட
வளர்ச்சி என்ன, இந்த கட்சி எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியுமில்ல. சும்மா வந்து அவர் அள்ளி கொடுத்துருவாரா சொல்லுங்க? அல்லது பழனிசாமி ரொம்ப 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 கடினமாக பேரம் பேசுகிறவர், அவர்கிட்ட போய் நீங்கள் பண்ணிட்ட முடியும். ஏன்னா அவரெல்லாம் கிரவுண்ட் லெவலில் எப்பயுமே தெரியும் அவருக்கு. 10 பேருக்கு விசாரிப்பார். இவருக்கு வந்து அது இதெல்லாம் புரியாதையே. கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குது, நம்ம கட்சியோட ஸ்ட்ரென்த் என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்காதையே அவங்க வந்து 30 சீட்டு 25 சீட்டு அப்படிங்கிறதும், ஒரு ராஜ்யசபா ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறதும் யார் ஒத்துப்பாங்க? அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு இவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது? இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. அதனால திராவிட கட்சிகள் 2 கட்சியுமே, அதுவும் ஸ்டாலின் வந்து எனக்கு விசாரித்த தகவல் படி பார்த்தீங்கன்னா 6 சீட்டு தான் தருவேங்கிறாங்களா. ராஜ்யசபா சீட்டு அஷூரன்ஸ் கிடையாதுன்ட்டாங்களாம். 6 சீட்டு வாங்கிக்கங்கிறான். நம்ம இவ்வளவு நாள் போராடிட்டு 6 சீட்டா அப்படின்னு வருத்தப்படுறாங்க. விஜயகாந்த் படத்தில் வைதேகி காத்திருந்தாள், அதில் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூவித்திருந்து பூவி நோகுதடி, நேற்று வரை சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி. அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஆசைங்கிறது சாதாரண ஆசையில் பேராசை. நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ண அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஒரு கட்டத்தில் வந்துடுவாங்க. சரி வா, உனக்கு அவ்வளோதானே வேணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த அம்மா டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியாதா? இவங்களுக்கு முன்னாடியே அரசியல் பண்ண அவங்களுக்கு தெரியாதா? அதை வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. 6 சீட்டு 7 சீட்டுக்கு மேலே கிடைக்காதுங்க அவங்களுக்கு. அவங்க இப்போ தர்மி லெவலில் வந்துட்டாங்க. எத்தனை பாட்டில் குறை இருக்கோ அதை குறைச்சிட்டு கொடுத்து நாகேஷ் பேப்பரில் அந்த லெவலுக்கு வந்துட்டாருங்க. எங்கே 30ல் நின்றவங்க 25க்கு வந்தவங்க இப்போ 10க்கு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் 10னா கௌரவமாக இருக்கும். ஏன்னா தொண்டன் முகத்தில் முடிக்கணுமோனா, ஏம்மா இந்த 4 சீட்டுக்கு 5 சீட்டுக்குமா நீங்கள் எத்தனை நாள் நின்றீங்க, நாங்களாம் இது ஒரு கட்சி இதுக்கு வளர்க்கணுமா கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களா? எப்படி பார்க்குறீங்க விஜய் பிரபாகரனோட போக்கை? இல்லை, விஜய் பிரபாகர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவருக்கு வந்து ரொம்ப மெச்சூரிட்டியே இல்லை, சுத்தமாக மெச்சூரிட்டி இல்லை. பிரேமலதாவாவது சமயத்தில் கொஞ்சம் சரியாக பேசுகிறாங்க, சமயத்தில் அப்பப்போ. இவர் வந்து எதோ பேசுகிறாரு, கூட்டத்தை பார்த்துட்டு மிரண்டு போய் பேசுகிறாரு. இதை விட மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்தவங்கலாம் ஓட்டு விழலை. அவர் கூட்டத்தை பார்த்துட்டு இன்னமும் எல்லாம் கேப்டன் மனசை வச்சாதான் வந்து அந்த தொகுதியை ஜெயிக்க முடியும் அப்படி இப்படி என்னென்னமோ பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா இருக்கிற ஓட்டும் போயிடும். சாதாரணமாக ஓட்டு போடலாம்னு நினைக்கிறவங்க கூட என்னடா அதுன்னு இருப்பான். ஏன்னா இவங்க வந்து அந்த கூட்டத்துக்கு விசிலடிக்கிறதுக்காக, கைத்தட்டுக்காக பேசுகிறாரு. விஷயம் இல்லை. நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம எப்படி இந்த கட்சியை வளர்க்கணும், கேப்டன் வந்து எப்படி இந்த கட்சியை வளர்த்தாரு, நம்ம எப்படிலாம் எப்படி வளர்க்கணும், அந்த மாதிரி பேசினா அர்த்தம் இருக்குது. இந்த கட்சியை ஒரு வைப்ரண்ட் கட்சியாக நம்ம மாற்றணும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பல பேர்கிட்ட வந்து நம்ம வந்து சீட்டு கேட்குறோம். நம்மள்ட்ட எல்லாரும் சீட்டுக்காக வரணும். அந்த அளவுக்கு இந்த கட்சியை நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம ஆட்கள் எப்படி வேலை செய்யணும் அப்படிலாம் பேசினா அர்த்தம் இருக்குது. இவர் ஆல்ரெடி கட்சி வளர்ந்துட்டாப்புல பேசுகிறாரு. எங்களை ஏமாற்ற முடியாது, நாங்கள் வளர்ந்துட்டோம், எங்களுடைய தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் ஆள முடியாது. இவருக்கு என்ன வயசாயிடுச்சு? இவருடைய வயசோட அனுபவத்தை தாண்டி தான் அவங்க நிறைய பேர் இந்த அரசியல் வானத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. இவர் வந்து சம்பந்தம் இல்லாத சவால் விடுறதும், அதை அவங்க அம்மா வந்து பூரிப்போட பார்த்து சிரிக்கிறதும், கேப்டன் ஆவேசமாக பேசுவார். ஆனால் அப்பப்போ ஒரு சாதாரண மக்களுடைய கஷ்டங்களை பற்றி நிறைய பேசுவார். அவர் திராவிட கட்சிகள் செய்ய தவறியதை சொல்லுவார். திராவிட கட்சிகள் இப்படியும் அப்படி செய்யுது மாதிரி திமுக டைரெக்டாக அட்டாக் பண்ணுவார். ஏன்னா அவர் அரசியல் ஓரளவு தெரியும். இவருக்கு இந்த பையனுக்கு அரசியல் தெரியல. தனக்கு தன்னுடைய கட்சி யாரும் மதிக்க மாட்டேங்கிறனே, பெட்டி கட்சிங்கிறானேன்னு கோவம் வருது. பெட்டி வாங்குற கட்சின்னு எல்லாம் சொல்கிறானேங்கிற கோவத்தில் அவர் அதுமாதிரி பேசுகிறாரு. இது வந்து வழி இல்லை. இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இந்த கட்சி நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பேசணும். அந்த யோசனையே இல்லை. அவர் யாரும் சொல்லித்தரதும் இல்லை, சொல்லித்தரப்போதும் இல்லை. அவர் அப்படியே இதுதான் அரசியல் நினைக்கிறாரு. இது இன்னும் மோசமான நிலைமை இந்த கட்சியை கொண்டு போயிடும். அது அவர் புரியவே இல்லை. அதிமுக திமுக இந்த 2 கூட்டணி இல்லைன்னா அடுத்து இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து விஜயோட தாவேக்கா தான். வந்து தாவேக்கோட அவங்க போக வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவோட போகிற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா தாவேக்காவுக்கு போனால் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 சீட் கிடைக்கும், கேரண்டியாக கிடைக்கும். ஆனால் அங்கே போனால் இவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குன்னு தெரியாது. விஜயகாந்த் தான் விஜய்க்கு ஆரம்ப காலத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சினிமா ஃபீல்டில். அவரை வந்து விஜய் ரொம்ப வீக்காக இருந்தபோது, அவருடைய படங்கள் சரியாக போகாத போது எஸ்ஏசி வந்து விஜயகாந்த்கிட்ட சொல்லி விஜயகாந்த் வந்து தன்னுடைய படங்களில் ஒரு நல்ல ரோல்லாம் கொடுத்து டெவலப் பண்ணி விட்டார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதையே நினச்சிட்டு இருக்க மாட்டார் விஜய். இப்போ கட்சியிலையும் அவரை நம்ம அந்த கட்சியை தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் அவர், இல்லையா?
அதனால அந்த கட்சிக்கு போனால் என்ன மரியாதை கிடைக்குங்கிறத இவங்க யோசிக்கணும். விஜய் இன்னைக்கு வேற மாதிரி ஆயிட்டாரு. அவர் பார்ப்பதே அவ்வளோ ஈஸியாக இல்லை. ரொம்ப யோசிச்சு தான் எல்லாரையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது பிரேமலதா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேரம் பேச முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் திராவிட கட்சிகள் இரண்டுமே இவங்க கொடுக்குற 6 அல்லது 7 சீட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு செலவுக்கு கொடுப்பாங்க. அது எத்தனை சீட்டுன்னு நமக்கு தெரியாது. செலவுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா அரசியல் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனால் விஜய்கிட்ட போனால் இந்த அமௌண்ட் கிடைக்காது, 100% கிடைக்காது. விஜய் கொடுக்க மாட்டார். நீ வேணா 12க்கு 15 வாங்கிக்கோ, வேலை பாரு, எங்கள் பசங்க வேலை பார்ப்பாங்க, என்னதான் இருந்தாலும் அண்ணனோட அண்ணன் சொல்லிட்டு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு. பிரேமலதாக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். திமுக அதிமுகவில் 6 சீட்டு 7 சீட்டு வாங்கினாலும் அட்லீஸ்ட் 5 சீட்டு ஜெயிச்சிடும், 4 சீட்டு ஜெயிச்சிடும். ஆனால் விஜய் கட்சியில் ஜெயிப்பாங்களாங்கிறது கேரண்டி கிடையாது. 15 வாங்கி 15 தோக்கலாம். உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. ஏன்னா விஜய் இன்னும் ப்ரூவ் பண்ணல, அன்டெஸ்டட்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து அன்டெஸ்டட். அவரே அவரோட கட்சியை எப்படி கொண்டு வர போறாருன்னு அவருக்கே தெரியாது. இப்போதைக்கு அவருடைய கூட்டத்தை மட்டுமே நம்புறாரு அவர். இது எல்லாம் எவ்வளோ தூரம் ஓட்டா மாறும், இந்த ஓட்டு எப்படி அறுவடை ஆகும், இது எப்படி சீட்டாக கன்வெர்ட் ஆகும், அது அவருக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க சேர்ந்தா இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, 1% 1/2%. இந்த 1% விஜயோட சேர்ந்து என்ன ஆகுது? ஸோ எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆனாலும் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கிடைக்கலாம். பணம் கிடையாது. ஸோ இவங்களை பொறுத்தவரை பணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்சி நடத்த அவங்க பணம் ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு. இந்த பணத்துக்காக இவ்வளவு நாள் இழுபறி நடக்குதுங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால விஜய்கிட்ட அவங்க சேர்றதுக்கு பாசிபிலிட்டி என்னை பொறுத்தவரை 10% தான் பாசிபிலிட்டி இருக்குது. என்னுடைய கணிப்பு வந்து திமுகவோட ஐக்கியம் ஆகிடுவாங்க, திமுகவோட சேர்ந்துருவாங்க. அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிப்பாங்க. 6க்கு 7 அல்லது 8 ஆனாலும் கொடுக்கலாம். டபுள் டிஜிட் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டான்னு எனக்கு தெரியல. அது திமுகவோட போகிறதுக்கு 60 to 70% வாய்ப்பு இருக்குது. அதிமுகவோட போகிறதுக்கு ஒரு 40% வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னுடைய கணிப்பு இன்னைக்கு. ஆனால் தேமுதிகவுடைய அரசியல் தட்பவெப்பநிலை இருக்கு பாருங்க, அது ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். அவங்க மைண்டு மாறிட்டே இருக்கும். நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்களே கேட்க முடியாது. ஏன்னா பிரேமலதாவே ஒவ்வொரு நேரமும் ஒரு மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி இவங்கள்ட்ட பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் யாரோ அவங்களுக்குன்னு ஒரு கிச்சன் கேபினெட் ஒன்று இருக்குது, அவங்க யோசிக்கிறாங்க, டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க, வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க. அப்படியே மைண்டு ஓடிட்டே இருக்குது. இது எங்கே போய் நிற்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த தேர்தல் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு வாழ்வாசாவா மாதிரி ஒரு பிரச்சனையும் கூட தான் வந்து. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க இருப்பாங்களா காணாமல் போவாங்களா அப்படிங்கிறது அவங்க இந்த தேர்தலில் இல்லை ஒரு முடிவை பொறுத்து தான் இருக்கு வந்து. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தேர்தலுக்கு? இந்த தேர்தலில் அவங்க எவ்வளோ சீட்டு வாங்குறாங்கிறது பொறுத்து இருக்கு. இந்த தேர்தலில் அவங்க வந்து ஏதோ திராவிட கட்சிகளோட சேர்ந்து 7 சீட்டு 8 சீட்டு வாங்குறாங்க. அவங்க கெட்ட நேரம் 7 தோற்று போயிடுறாங்க. அந்த கட்சி நல்லா ஜெயிக்குது, திராவிட கட்சி ஜெயிக்குது, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஜெயிக்குது. ஆனால் தேமுதிக நின்ற இடங்கள் எல்லாத்துலேயும் தோற்று போயிடுதுன்னு வச்சுங்க, அல்லது ஒரு சீட்டு வாங்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் ரொம்ப இதுவாகிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய பிரகாசமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்கள அரசியல் எதிர்காலமே அப்புறம் ரொம்ப சூன்யமாகிவிடும். ஏற்கனவே கேப்டன் வந்து இவ்வளோ போராடி 29 சீட்டு வாங்கினார். கடைசியில் அவர் வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசி சட்டசபையில் அவர் நாக்க மடித்து பேசி ஜெயலலிதா திட்டி அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து எல்லாம் வெளில போனாங்க இல்லையா. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்போ வரிசையாக ஒரு 8 எம்எல்ஏ உருவிட்டாங்க. அவர் இருந்தபோதே இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு. அப்பயே அது போயிடுச்சு. அது மாதிரி இப்போ வந்து இந்த கட்சி நல்ல எம்எல்ஏ வாங்கினா, ஒரு 7-8 எம்எல்ஏ வாங்கினா, நின்ன இடத்தெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா கட்சி பிழைக்கும். பேரம் பேசி வாங்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே தோற்று போச்சு வச்சுங்க. அப்புறம் அந்த கட்சிக்கு வந்து எதிர்காலங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி தான். நன்றி.